மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களே, உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க அனைவரும் நல்லா இருந்தா, அதாவது இந்த வாசகம் கூட எனக்கு பெருமையான விஷயம்தான். மிஸ்டர் லேடிஸ்ல ராஜசூரியன்னு ஒரு பாரம்பரிய வைத்தியர் சொன்னார், இந்த சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே எனக்கு 10 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு சமம். இப்போ மருந்து அப்படிங்கும்போது என்னன்னா செலவு ஆகத்தான் செய்யுது. இப்போ நீங்க பாருங்க, ஒருத்தர் வயிற்று கோளாறுல ஒருத்தர்ல இன்னைக்கு, ஏன்னா உணவு கலாச்சாரம் அப்படி 80% பேருக்கு மோஷன் ட்ரபிள் இருக்கு. ஆல்மோஸ்ட் மோஷன் ட்ரபிள் தான். இது ஒரு வாழ்க்கையில ஒரு ஃபேஷனாவே போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் இந்த மோஷன் ட்ரபிள் தான் எல்லா வியாதிகளுக்கும். இது ஒன்று சொல்லிக்குவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மோஷன் ட்ரபிள் தாங்க எல்லா வியாதிகளுக்குமே அடிப்படை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை தீர்க்கறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, இப்போ காலை உணவு எடுக்கிறீங்க, எந்த உணவாக இருந்தாலும் சரி தான், உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். காலையில் முதல்ல வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லிக்கிறேன், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், சுத்தமான எண்ணெய் வாங்கிக்கங்க. நீங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் பயன்படுத்துறது தான் ரொம்ப சந்தோஷம். மோசம், ஏன்னா இது அடிப்படை விஷயம், இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதில் ஆணித்தரமாக நான் சொல்கிற விஷயத்துக்குள்ள கருத்து எடுத்து ரொம்ப ஆழ்ந்து இதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சிறப்பு, அதை புரிஞ்சுங்க. இப்போ எண்ணெய் வாங்குறீங்க, 1 லிட்டர் கடலெண்ணெய் வாங்குறீங்க. கடலெண்ணெய் தாங்க நாங்கள் தாளிப்போம், எங்களுக்கு அதான் பிடிக்கும், ரைட்டு சந்தோஷம். நல்லெண்ணெய் தாங்க நாங்கள் வாங்குவோம், அதாங்க பிடிக்கும், ரைட்டு சந்தோஷம். எந்த எண்ணெய், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நீங்கள் தாளிக்கிறது, இல்லை சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது, அதில் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 200 கிராம் 200 ml விளக்கெண்ணெயை ஆட் பண்ணணும். சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணெயை ஊற்றிடணும், அதில் கலந்தே வச்சிடணும். எதுக்கு வேணாலும் பயன்படுத்திங்க. நீங்க சமையல் எண்ணெய் இருக்குல்ல, உங்களுடைய சமையல் எண்ணெய், அது கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அதெல்லாம் தேங்காய் எண்ணெயோ, நீங்க எதை நீங்க பயன்படுத்தினாலும் 1 லிட்டருக்கு 200 ml ஆமணக்கு எண்ணெய், சுத்தமான எண்ணெயை அதை கலந்து வச்சிருங்க. இதெல்லாம் பாரம்பரியமா அந்த காலத்துல பாட்டியினுடைய சாப்பாடெல்லாம், அதனாலதான் சுவையும் இருந்தது, வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. மிக எளிய முறையாக அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட விதம், சமையல் விதமே இதுதான். அதனாலதான் வயிற்று பெருமல் அந்த பாட்டிகளை சாப்பிட்டா அவ்வளோ இதமா இருந்தது. ஏன் சொல்றோம், அவங்க இப்படித்தான் வச்சிருந்தாங்க. சமையல் கட்டிலே அங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மருத்துவ முறையை புரிஞ்சுக்கணும். அவங்க மருத்துவ முறைன்னு நினைச்சு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது சங்ககாலம் தொட்டு, நான் சொல்ல ராஜாக்களுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முந்தி மனிதன் வாழ்ந்த முறை. அப்ப என்ன அர்த்தம், ஆரம்ப கால சித்தர்கள் இப்படி சாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இது வர வர மறந்து போச்சு, மழை அதை மறைஞ்சும் போச்சு, சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இப்ப மிஸ்டர் லேடிஸ் அதை சொல்லி தருது உங்களுக்கு. அதுக்காக மிஸ்டர் லேடிஸுக்கு நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், அப்படியே நீங்க தொடரணும். அதை எப்படி தொடரணும், நம்முடைய பழங்கால மரபுகளை சாப்பாடு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. 1 லிட்டர் கல்லெண்ணெய் வாங்குறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன், நீங்களே கூட அரைச்சிக்குங்க. போய் பருப்பு வாங்கி கொடுத்து அரைச்சிங்க, கடலெண்ணெய் பிடிக்குது கடலை வாங்கி கொடுத்து அரைச்சிக்குங்க, நல்லெண்ணெய் பிடிக்குதா எள்ளு வாங்கி கொடுத்து அரைச்சிக்குங்க. இல்லை உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நல்ல செக்குக்கு போங்க, நின்று ஆட்டி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. இப்படி இதில் தான் கவனம் வேணும். இந்த எண்ணெயில் தான் மேட்ரு அடங்கியிருக்கு. என்ன அடங்கியிருக்கு, எண்ணெயில் தான் உங்களுடைய சுகத்தினுடைய முகவரி அங்கே தான் இருக்கு. அந்த முகவரி தெளிவாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும், ரைட்டு. இப்போ அதில் 200 ml ஆமணக்கு எண்ணெய், சுத்தமான எண்ணெய், அது மெடிக்கல்லே கிடைக்குது, இல்லை வெளியில் கூட வாங்கிக்கோங்க, எங்கே வேணாலும் சரி. ஆமணக்கு எண்ணெய் என்று, ஏன்னா விளக்கெண்ணெய்னு கேட்டால் ஏன் நான் அதை சொல்ல மாட்டேன், அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவோம், விளக்கெண்ணெய்னு கேட்டணும். இப்போ அப்படி இல்லை, விளக்குக்கு ஊற்றுகின்ற எண்ணெய் விளக்கெண்ணெய் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பல பிராண்டுகள் வந்துருச்சு. இப்போ மணக்கிறதெல்லாம் வருது. இப்போ அந்த விளக்கு எண்ணெய்னு கொடுக்குறாங்கல்ல, விளக்குல ஊற்றின சுகந்த மனங்கள் வீசக்கூடிய எண்ணெய் இப்படிலாம் வரும். ஆக அந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய்,
அதுதான் ஆமணக்கெண்ணெய். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கிறனால தெளிவுபடுத்துறோம். அப்ப இதுல ஒரு 200 ml வாங்கி ஆமணக்கெண்ணெய் வாங்கி நீங்க இதுல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை சார், நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் 2 லிட்டரு எப்போதுமே மாதம் 5 லிட்டரு ஆகும் சார். ரைட்டு. அப்போ 5 லிட்டரு அந்த எண்ணெய் ஊற்றினா 1 லிட்டரு நீங்கள் தாராளமாக விளக்கெண்ணெயை கலந்துடணும். 5 லிட்டருக்கு நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சமையல் பண்ணணும். அப்படி சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் செரிமானத்தன்மை குறைவாக இருக்கோ அது சரியாகும். குடலில் யார் யாருக்கெல்லாம் பழுது இருக்கோ, குடலில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது சரியாகும். காலையில் மலம் எளிதாக இறங்கும். மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. எவ்வளவு விருந்து சாப்பிட்டு இந்த விருந்தே போதுமானது. புரியுதா? இது இயற்கையாக உங்களுக்கு தெரியாது. அது ஒன்றும் பெரிய மேட்டராகவே தெரியாது. சராசரியாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லோ அதெல்லாம் எதுவுமே வராது. சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது ஒரு விஷயம். இரவு படுக்கைக்கு போகும்போது பழங்களை உடனே சாப்பிட்டு பழம் சாப்பிட்றது இது மிகப்பெரிய தப்பு. சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது என்பது தவறான முறை என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னதாக பழம் எடுக்கணும். அப்ப சுகர் பேஷண்ட்லாம் என்னங்க பண்றது? பழம் எடுக்கலாம், செவ்வாழை பழம் எடுக்கலாம், சாப்பாட்டுக்கு முன்னதாக எடுத்துடணும். அதிகபட்சம் சாப்பாடை 7 மணிக்குள்ள முடிச்சிட பார்க்கணும். இரவு சாப்பாட்டை மலம் சிறப்பாக கழியணும். காலையில் உங்களுக்கு மலை பிரச்சனை வந்துடக்கூடாது, மோஷன் ட்ரபிள் வரக்கூடாதுன்னா 7 மணிக்கெல்லாம் உங்களுடைய சாப்பாட்டை முடித்து விட வேண்டும். அப்போ 6 மணிக்கே பழம் சாப்பிட்ணுன்னா அது ஒரு நேரத்தில் சாப்பிட்றணும். நீங்கள் இந்த மோஷன் போகிறதுக்காக பழம்னு சொல்லிட்டு உடனே சோறெல்லாம் தின்னுட்டு பழம் சாப்பிட்டீங்கன்னா பழம் என்பது எளிதாக ஜீரணம் ஆகும். நீங்கள் சாப்பிட்ட உணவு லேட் 4 மணி நேரம் ஆகும். இப்போ 2க்கும் போட்டி ஆகி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை தான் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வெந்நீர் அருந்த வேண்டும். சாப்பாட்டுக்கு இடையிலேயே நான் சொல்றேன், ரொம்ப அறிவாளிகள் சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள் வெந்நீர் குடிப்போம் அப்படிதான் சொல்றேன். ரைட்டு தான், தப்பு இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு இடையில் கொஞ்சம் வெந்நீர் பருகினால் எளிதாக ஜீரணிக்க உதவும். இது புதிய தகவலாக கூட உங்களுக்கு இருக்கலாம். சாப்பாட்டுக்கு இடையில தண்ணி சாப்பிடணும், தண்ணி சாப்பிடக்கூடாது, கரெக்டு. தண்ணீர் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் என்றால் குளிர்ந்த தன்மை என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம் தமிழ்ல. தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர், வெந்நீர் என்றால் சூடான நீர். ஆகவே வெந்நீர் பருக வேண்டும் ஐயா. எப்படி என்றால் மடக்க குடிக்கிறதில்ல. வெந்நீர் என்பது எப்படி தெரியுமா? அப்படி நீங்க குடிக்கவும் முடியாது. வெந்நீரை குடிக்க முடியுமா? சப்பித்தானே சாப்பிடுவீங்க. அதனாலதான் வெந்நீரை சித்தர்கள் வெந்நீர் பருகலான்னு சொன்னாங்க. ஏன்னா சப்பி சாப்பிடும் போது உமிழ்நீர் கூடும். இந்த உமிழ்நீர் அதிகமாக உங்களுடைய உணவு பதார்த்தங்கள்லாம் உள்ள போய் செரிமானத்திற்கு இந்த எச்சில் தான் வழிவகுக்கும். எச்சிலை கூட்டினால் உங்களுக்கு வாழ்க்கையில் அச்சமில்லை. ஆகவே எச்சிலை கூட்டி சாப்பிடணும். சாம்பார், மோர், ரசம், தயிர், அது இதுன்னு அதை கூட்டுறதுக்கு போது இங்கே கூட்டணும் எல்லாத்தையும். இதை கூட்டினா தான் அதோடைய சுவை கூடும். உங்களுக்கு நல்லா மென்று தின்னு பாருங்க, சுவை தெரியும். ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த 2 விஷயம்தான். இதை கரெக்டா நீங்க கடைபிடிச்சு வந்தாலே இதுதான் சுகபேதி. பேதினா என்ன? பேதினா வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு டைட்டில் சுகமாக உங்களுக்கு மலம் கழிகிறது, உங்களுடைய உடல் கழிவுகள் சுகமாக வெளியேறது. முக்க வேண்டிய அவசியம் இல்லை, திணற வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில முற்றுமாக இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு நீங்க மிஸ்டர் ஐடிஸ்ல பார்த்தீங்கனாலே காலையில் எழுந்து முக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய மலம் உடலுக்குள் சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன சந்தோஷம் தானே? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.